ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்துச்சு. பட் எனக்கு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுச்சு. நான் இப்படி மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டேன்னு என்னைய ஸ்கூல்லேயும் என்னை விளையாட விட மாட்டாங்க. விளையாண்டா இவனுக்கு அடிபட்டுரும், இவனுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கணும், ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆகும்ட்டு என்னை எந்த போட்டியிலுமே விளையாடாமல் என்னை பிடி பீரியட்லையுமே என்னை ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. பட் அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா நம்மளுக்கு ஆர்வம் இருந்து நம்மளால் போக முடியல, என்னடா பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் சரி நம்ம குறையா பிறந்துட்டோம், நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம மேலே ஏறும்ட்டு நான் ஃபஸ்ட்டு யாரும் நம்ப மாட்டீங்க, நான் நார்மல் பேஸ்கெட்பால் டீமில் நான் அப்போ தான் சார் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னடா நீ எப்படி நீ பேஸ்கெட்பால் டீமில் வருவ, அது ரொம்ப ஹைட்டாக இருக்குமே, அது எல்லாம் ஹைட்டான பிளேயர் தானே விளையாடுவாங்கன்னாங்க. நான் இருந்தாலும் சரி சும்மா போய் செலெக்ஷன் போகும், நான் ஸ்கூலில் அவ்வளோ செலெக்ஷன் போனேன். போய் நானும் மெயின் 5லேயே அப்போ ஸ்டேட்லேயே ஆடினேன் சார். ஸோ அதான் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நார்மல் ஃபுட்பாலில். ஸோ அப்போ நான் போய் வீட்டில் போய் சொல்கிறேன், இப்போ நார்மல் ஃபுட்பாலில் நான் செலக்ட் ஆகிட்டோன்னே வீட்டில் யாருமே நம்பலை. சும்மா போய் சொல்லாதடா நீ, இப்போ இது கிளாஸை கட்டடிக்கிறதுக்காக நீ போகிறன்றது தெரியும், நீ ஒழுங்காக போய் படின்றாங்க. இல்லைம்மா நான் உண்மையிலேயே செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறது யாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டீமில் போய் விளாண்டோன்னே தான் எல்லாருக்குமே சரி ஏதோ பண்ணுறான்னு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து எனக்கு எப்படி போகணுன்னே தெரில சார். சரி என்ன அதுக்கடுத்து நம்ம அந்த ஸ்டேட்டை முடிச்சுட்டு எனக்கு அதுக்கடுத்து கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ எங்கள் ஸ்கூல் இன்னும் பிடி வாத்தியார் வந்து கணேஷ்னு ஒரு சார், அது வந்து உங்களுக்குன்னு தனியாக மாற்றுத்திறனாளி தனி விளையாட்டு போட்டி நடக்குது, ஸோ அதில் போய் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, நீ நார்மல் பசங்களோடய நல்லா பண்ணுற, ஸோ அதில் போய் பண்ணுன்னு எனக்கு ஆரம்பிச்சு விட்டார். அப்போ 2009 நான் ஸ்டேட் லெவல் பேரா அத்லெட்டிக்ஸில் போய் கலந்துக்கிட்டு அப்போ போய் மெடல் பண்ணிவிட்டு அம்மாட்ட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இப்படி நான் ஷார்ட் புட்டில் கோல்டு, இதில் சில்வர்னு. நீ அப்பயும் எங்கள் வீட்டில் என்னடா இவன் நேற்றுனா பேஸ்கெட் பால்ன்றியா, இன்றைக்குனா இந்த விளையாட்டுன்றியா, நீ என்ன தான் பண்ணுற, நீ பொய் சொல்லாத, நீ வீட்டுக்கு வாங்கினாங்க. அப்புறம் வீட்டில் வந்து நான் மெடலை காமிச்சோன்னே தான் சரி ஓகே. அப்போ எனக்கு எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் இல்லை சார், ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சப்போர்ட்டுமே இல்லை சார். ஸோ அப்புறம் இந்த ஒரு மெடல் பண்ணோன்னே தான் எல்லாருக்குமே நம்பிக்கை வந்து சரி இவன் ஏதோ இப்படி இருந்தனால ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்றத நம்பிக்கையே வந்துச்சு. ஸோ இப்படி தான் என் ஸ்போர்ட்ஸ் கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு.